மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இன்னைக்கு ஏதாவது அறிவிப்பாரா நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தான் அமைச்சரவை கூட்டம் நடக்க போகுது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இப்போது இருக்கிற நெருக்கடியாக பார்க்கப்படுகிற மிக முக்கியமான பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை, அப்புறம் அவருக்கு அவமானத்தை தரக்கூடிய அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை, அது தாண்டி உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகள் 2500 ரூபா மகளிருக்கு, அப்புறம் 4000 ரூபா இளைஞர்களுக்கு, 29 வயசு உள்ள படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபா கொடுக்குறன்ற திட்டம், 6 சிலிண்டர் திட்டம், இன்னும் பிற பல விஷயங்களுக்காக அவர் தலைக்கு முன்னாடி அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு என்னென்னமோ சொன்னார். அதெல்லாம் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க போறாரு, இது அறிவிப்பாக வருமா, இல்லை இதற்கு கால அவகாசம் தேவைப்படுமா, என்ன ஏதுன்றதெல்லாம் இன்னைக்கு கூட்டத்தின் பின்னாடி நம்ம அதை பற்றி பேசலாம். நிச்சயமாக ஏதாவது ஒரு தகவல் வரும். நிச்சயம் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார், அதனால் நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. அவர் அதெல்லாம் சந்திக்க மாட்டார். ஒரு அறிக்கை விடுவார், இல்லை யாராவது ஒரு அமைச்சர் பேசுவார். ஒரு செங்கோட்டையன் பேசலாம், இல்லைன்னா ஷேடோ சிஎம் இருக்கார்ல ஆதவ் பேசலாம். யாரோ ஒருத்தர் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க. நாம் அதற்கு நடந்த பின்னு தான் அதை பற்றி சொல்ல முடியும். இப்போது காலையிலேயே இனிப்பான செய்தி யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரி மக்களுக்கு தான் வந்திருக்கு. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, அது கவர்னர் ரூல் தாங்க. என்னதான் முதலமைச்சர் ரங்கசாமி இருந்தால் கூட அங்கே எந்த முடிவுகளாக இருந்தாலும் அந்த முடிவுகளுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய இடத்துல கவர்னர் தான் இருக்கார். கைலாஷ் இப்போ அது பாஜக அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக இருக்கிறவர் தான் அங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ள மக்களுக்கு, அங்குள்ள பெண்களுக்கு அந்த அரசாங்கம் உடனடியாக ஒரு 3 கோரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. 3 கோரிக்கையுமே ஓகே ஆயிடுச்சு. அதில் பிரதானமான கோரிக்கை என்ன தெரியுமா? அதுதான் அந்த பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் தருகிற திட்டம் பாண்டிச்சேரியில் அமலுக்கு விட்டது. அதற்கான ஒப்புதலை அங்குள்ள கவர்னர் கைலாஷ்நாதன் அவர் கையெழுத்து போட்டாரு. இந்த மாதத்திலிருந்து அந்த பெண்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். நம்ம இங்க நான் கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி கொடுத்து பாஜக அரசு ரங்கசாமி அரசோடு இணைந்து பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல பாத்தீங்களா மகளிருக்காக நாங்க வேலை செய்யறோம்னு அவங்க நற்பெயரை எடுத்துக்கொண்டார்கள். இதை பார்த்த பிறகாது நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைய அமைச்சரவை கூட்டத்துல இந்த முடிவெடுத்தால் மகிழ்ச்சின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன எடுக்க போறாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இது இடையிலே இந்த மக்கள் கிட்டத்தட்ட இதன் மூலமாக இந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும், எத்தனை பேர் நன்மை அடைவாங்க பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 64,000 சில்லற சொல்றாங்க. 65,000 பெண்களுக்கு 59 வயதுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு இந்த தொகை கிடைக்கும். இனிமே புதுசா யாராவது அப்ளை பண்ணாங்களா அதுக்கான திட்டங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஒரு 65,000 பேருக்கு இந்த 2500 ரூபா மாதம் உதவி, அதை மகளிர் உரிமை தொகை வழங்குற விஷயம் அங்க நடத்தப்படும். அறிவிப்பு வந்திருக்கு. ஆனா இதை ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திமுக. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மகளிர் உரிமை தொகைன்னு ஆரம்பிச்சாரு. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக இந்தியாவிலேயே மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்றத அறிவிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இப்போ அது பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்க. ஏற்கனவே யூபிலையோ இங்கோ வாட்டவர், அது மகாராஷ்டிரா, இன்னும் சில குஜராத், இன்னும் சில மாநிலங்கள்ல இந்த விஷயத்தெல்லாம் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடியல் பயணம்னு ஸ்டாலின் அவர்கள் இங்க ஆரம்பிச்சார் தமிழ்நாட்டில், அது கேரளாவில் அமல்படுத்திட்டாங்க. கேரளாவில் அந்த சிஎம் பதவிக்கு உட்கார்ந்த உடனே முதல் கையெழுத்து பெண்கள் எல்லாம் இலவசமாக கேரளா முழுக்க பயணம் பண்ணலாம்னு அவர் கையெழுத்து போட்டாரு. இது மாதிரி பல திட்டங்களை, காலை உணவு திட்டம் ஆந்திராவில் கொண்டு வந்துட்டாங்க, தெலுங்கானாவில் கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரி இங்க திமுக அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்களை வேறு மாநிலங்கள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா செயல்படுத்த வேண்டிய மாநிலமா இருக்கிற தமிழ்நாடு அதை செயல்படுத்தலாமா வேணாமா, அதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பெரிய குழப்பத்தோடு இருக்கு. இப்போ இன்றைக்கு நடக்கிற அமைச்சரவை கூட்டத்துக்கு என்ன முடிவுகள் அவர் எடுக்க போறாருன்றதை தாண்டி இன்னொரு பெரிய சிக்கல் அவருக்கு என்ன வந்திருக்குன்னா, இப்ப இந்த மின்வெட்டு பிரச்சனை அவரை தூங்க விடலை. அவர் வீட்டில் இன்வெர்டர் இருக்கும், இல்லை ஜென்ரேட்டர் வச்சுப்பாரு. அவர் சிஎம், ஒரு வீடுக்கு 3 வீடு வச்சிருக்காரு. எங்க வேணா போய் தங்குவாரு, எங்க வேணா அவர் எப்படி ஒன்னா இருப்பாருன்னு சொன்னா கூட அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்கல்ல, குறிப்பாக பெரம்பூர் முதலமைச்சருடைய தொகுதி, இதுவரை அங்கே போய் நன்றி சொல்ல போல. ஆனால் அந்த மக்கள்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு கரண்ட் இல்லை, ராத்திரியில் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி அங்கே வீதிக்கு வந்துட்டாங்க. அங்கே முதலமைச்சருடைய பொறுப்பாளராக இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த
எல்லாத்துக்கும் பொறுப்பா போட்டிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல. மக்கள் கொதிச்சு போய் இபி ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. அங்க வந்து சார் ஆள் இல்லை சார், கரண்ட் இல்லை சார், என்னப்பா இருந்தா கொடுக்க போறோம் அப்படின்னு விட்டேத்தியாக பதில் வருகிறது அங்க இபி நிறுவனத்துங்கள்ல, அந்த இபி ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து. அப்போ ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை கூட கவனிக்காமல் ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்வி வரும். இப்ப யாராவது போய் சொல்லுங்கப்பா, நீ முதலமைச்சர் ஆயிட்டீங்க, உங்க தொகுதியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும், தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும், சும்மா நீங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போறதுல மட்டும் ஒன்றும் நடக்காது, நிர்வாகத்தை நடத்த தெரியணும், இல்லைன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறத விட்டுட்டு அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்கறது எப்பவுமே வழக்கமா நடக்கிறது. ஆனா இப்ப எல்லாம் பொதுமக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களே எப்படி கேட்கறாங்கன்றீங்க, எல்லாம் ரீல்ஸ் போட்டு சிஎம் சார் என்ன சார் இது இப்படி பண்றீங்க, நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமே சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே கடந்த வீடியோல எல்லாம் சொன்ன மாதிரி தான், இவர்கள் எதை பயன்படுத்தி இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார்களோ அதை மூலமாகவே இவருடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்கள்ல ஏறுகிறது. இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். காலையில பாண்டிச்சேரியில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. ஸோ உங்களுக்கு அதை பகிர்ந்து நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் வந்தாதான் நமக்கு மகிழ்ச்சி இல்லை, அவங்க பயன்படுத்துறாங்க. அட்லீஸ்ட் பாண்டிச்சேரியை பார்த்தாவது சிஎம் சார், ஜோசப் விஜய் சார் பாண்டிச்சேரியை பார்த்தாவது கத்துங்க சார். பாவம் சார், நீங்க சொன்ன வாக்குறுதியை நம்பி நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் கவர்ச்சியான நடிகர், அந்த வார்த்தை சொல்லக்கூடாதோ, பரவாயில்ல, உங்களை கவர்ச்சி வச்சுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இல்லைன்னா நீங்க ஒன்றும் போய் செக்யூரிட்டி செம்மலும் கிடையாது, நாட்டு விடுதலைக்காக போராடினாலும் கிடையாது, போய் ஜெயிலுக்கு போனாலும் கிடையாது, இந்த சமூகத்துக்காக நீங்க எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கல, ஒரு ஆணியம் போடுங்கள, நடிகர், அவ்வளவுதான். அந்த அடையாளத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது எல்லா காலங்களிலும் நீங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, 5 மாசம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கிற வரையும் நீங்க ஆட்சியை பிடித்தது கவர்ச்சியால் என்று சொல்வதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, 2500 ரூபாய கொடுக்க பாருங்க, அந்த 4000 ரூபாய கொடுக்க பாருங்க. வெற்று வாக்குறுதி, பொய் வாக்குறுதி, போலி வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாத்தாதீங்க. இது உங்கள் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும். இப்ப குறைக்கும்னு சொல்லிட்டோம்ல, இப்ப என்ன நடக்குதுன்றத பொறுமையா பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல விஷயங்கள் ஷார்ட் வீடியோவா கூட வரும். நன்றி, வணக்கம்.